இலங்கையுடன் செய்யப்பட்ட கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டுமென பார்லிமென்டில் தமிழக எம்பிக்கள் வலியுறுத்தினர். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் மத்திய அரசு கடந்த வாரம் தாக்கல் செய்த அபிடவிட் மனுவில் கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமல்ல என்றும் அதை திரும்ப பெற முடியாது என்றும் கருத்து தெரிவித்திருந்தது. இதுகுறித்து ராஜ்யசபாவில் திங்களன்று தமிழக எம்பிக்கள் பிரச்சினை எழுப்பினர். திமுக உறுப்பினர் கனிமொழி பேசும்போது தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள சம்பவங்களை பட்டியலிட்டார். தமிழக மீனவர்கள் இலங்கையால் தொடர்ந்து தாக்கப்படும் அவலத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இலங்கையுடன் செய்யப்பட்ட கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டுமென வலியுறுத்தினார். இந்தியா சுதந்திரமடைவதற்கு முன்பு கச்சத்தீவு ராமநாதபுரம் ஜமீனுக்கு சொந்தமானது என்று கூறி அதன் சர்வே எண்ணையும் கனிமொழி தெரிவித்தார். தாக்கப்படும் மீனவர்களை தமிழர்களாக கருதாமல் இந்தியர்களாக கருத வேண்டும் என்றும் கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக இலங்கை அரசுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் டி. ராஜா வலியுறுத்தினார். அதிமுக உறுப்பினர் மைத்ரேயன் பேசுகையில் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை நடத்தும் தொடர் தாக்குதல் குறித்து முதல்வர் ஜெயலலிதா பலமுறை கடிதம் எழுதியும் மத்திய அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சாடினார். இலங்கையில் நடந்த இனப்படுகொலையில் துவங்கி மீனவர்கள் மீது தொடர்ந்து நடந்து வரும் தாக்குதல்கள் அனைத்திலும் தமிழகத்துக்கு எதிரான காட்சியாக காங்கிரஸ் இருப்பதாக குற்றம் சாட்டிய மைத்ரேயன், லோக்சபா தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெறும் என்றும் ஆட்சி மாறி கச்சத்தீவை ஜெயலலிதா மீட்பார் என்றும் ஆவேசமாக கூறினார். காங்கிரஸ் உறுப்பினர் மணிசங்கர் ஐயர் பேசும்போது கனிமொழி கூறிய ஆவணங்களை மேற்கோள் காட்டி கச்சத்தீவு இந்தியாவுக்கே சொந்தம் என்று கூறினார். பாரதிய ஜனதா உறுப்பினர் வெங்கையா நாயுடு பேசும்போது கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட ஆலோசிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்.